விக்கிரவாண்டியில் புயலால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு ரூபாய் 3.28 கோடி இழப்பீட்டுத் தொகையை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு 58 வியாபாரிகளுக்கு மொத்தம் ரூபாய் 3.28 கோடி மதிப்பிலான இழப்பீட்டுத் தொகையினை வழங்கினார். விழா நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சினை அது அவர்களின் பிரச்சினை என்று தெரிவித்தார். மேலும் எல்லா விஷயங்களிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதிலும் ஆட்சி நடத்துவதிலும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் என்று கூறினார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது அன்புமணிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வச்சோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க பார்க்கணும், எங்களுடைய முதல்வர் கலைஞர் அவர்கள் எப்படி கலைஞரும் தலைவராக இருந்தார், தாவர் இறக்கின்ற வரை தலைவராக இருந்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் இறந்த பிறகுதான் தலைவரானார்கள். பதவிக்காக போட்டி போடுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றத்தில் நம்முடைய தலைவர் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எல்லோருக்கும் முதல்வராக இருக்கிறார்கள். எல்லா அரசியலும் சரி, நலத்திட்டங்கள் வழங்குவதிலும் சரி, ஆட்சி புரிவதிலும் சரி, நம்முடைய முதல்வராக இருக்கின்றார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நேற்று பாமக நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது அன்புமணி குறித்து பல பரபரப்பு குற்றச்சாட்டுகளை வைத்தார். இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. இந்நிலையில் அன்புமணி ஆதரவாளராக உள்ள 27க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களை டாக்டர் ராமதாஸ் மாற்றம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் கூடுதலாக உதவி ஆய்வாளர் தலைமையில் 4க்கும் மேற்பட்ட போலீசார் தைலாபுரம் வளாகம் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை புரிந்த பாமக கௌரவ தலைவர் GK மணி, பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருகிறது, மனவேதனையில் உள்ளதால் எந்த கேள்விக்கும் தன்னால் பதிலளிக்க முடியாது, ஆனால் இருவரையும் ஒன்று சேர முயற்சிப்பேன் என்று தெரிவித்தார். இந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில சொல்லவும் கூடாது என என் கட்சிக்குள்ள ஏற்பட்டிருக்கிற ஒரு நெருக்கடியான சூழல். இதை வெளியில் அப்படி இப்படி சொல்றது, எந்த கேள்வி கேட்டாலும் சரி சரியா இருக்காது. மாவட்ட நிர்வாகிகள் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுங்கிறது சரியா இருக்காது, சொல்லவும் கூடாது, அது நல்லதில்லை. கட்சிக்குள்ள இருக்கிறத எங்கள் வாயால் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, அது நல்லதும் இல்லை. நேற்று ஐயா மன உறுதி நிறைய குற்றச்சாட்டுலாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் புரியுது. நிறைய கேள்வி இல்லை, எந்த கேள்விக்கும் பதில் சொல்றது மனசு கஷ்டமா இருக்குது. எதுவும் சொல்றதுங்கிறது நல்லதாகவும் இருக்காது. அரசு ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற ஆணையை காரணம் காட்டி பட்டா வழங்காமல் இருக்கும் நிலையை மாற்றி பட்டா வழங்க வேண்டும் என்று காஞ்சிபுரத்தில் CPIM மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் பல வருடங்களாக வீடு கட்டி குடியிருக்கும் குடும்பங்களுக்கு பட்டா கேட்டு மனு கொடுக்கும் போராட்டம் காஞ்சிபுரத்தில் CPIM மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சண்முகம், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் புறம்போக்கு நிலம் எனும் அரசு ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற தடை உத்தரவுகளை காரணம் காட்டி ஏழை எளிய மக்கள் பல ஆண்டுகளாக வசித்து வரும் இடத்திற்கு பட்டா வழங்காமல் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அரசு ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற ஆணையை காரணம் காட்டி பட்டா வழங்காமல் இருக்கும் நிலையை மாற்றி பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆவணங்களில் நீர்நிலை என்றும் மேய்க்கால் புறம்போக்கு என்றும் இருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக ஆவணங்களை காரணம் காட்டி நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி மக்களை அவர்களுடைய வீடுகளில் இருந்து அப்புறப்படுத்துவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கிறது. இல்ல ஒவ்வொரு கட்சியிலும் வேலை செஞ்சவங்க, நீண்ட காலமாக பணியாற்றியவர்கள், வெற்றி வாய்ப்பு போன்ற பல்வேறு அம்சங்களை கணக்கில் கொண்டுதான் வேட்பாளர்கள் தேர்வை பல்வேறு கட்சிகளும் மேற்கொள்கிறார்களே தவிர இவர் சொல்ற ஒரு அளவுகோலை மட்டும் வச்சுக்கிட்டு அவராலேயே வேட்பாளர் தேர்வு. டாக்டர் ராமதாஸ் அளித்த பேட்டி மனவேதனை அளிப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் அருள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க சென்று சட்டமன்ற உறுப்பினர் அருள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ராஜினாமா குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தவர், தான் ராஜினாமா செய்ய போகிறேன் என்று யாரிடமும் சொல்லவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்துள்ளார். மேலும் பாமகவில் இருக்கக்கூடிய நெருக்கடி நிலை தனக்கு அரசியலை வேண்டாம் என தோன்றுவதாக வேதனையுடன் தெரிவித்தவர், இந்த நெருக்கடி மற்றும் மோசமான நிலையை நாங்கள் நிச்சயமாக கடந்து வருவோம் என்று கூறினார். ராஜினாமா பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ராஜினாமா பண்ணணும் யார் சொன்னது? நான் உங்ககிட்ட சொன்னா, நான் உங்ககிட்ட சொன்னா, நான் ராஜினாமா பண்ணுவேன். ஐயாவை பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு நிலையில இதுல இப்படி அப்படி இப்படிங்கெல்லாம் ஒரு மன வேதனைகள்லாம் என்னன்னு நான் சொல்றதுங்க. இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆனால் இது கடந்து வருவோம்.
இதெல்லாம் சாதாரணமாக இது மாதிரி பாட்டாளி மக்கள் பொருள் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்த இயக்கம் நிச்சயமாக இந்த நெருக்கடியும் கடந்து வரும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு அளிக்காதது வேதனை அளிப்பதாக துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் முதன்மை செயலாளருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பணியாற்றிய வைகோ தன்னுடைய 81வது வயதில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடியும் நேரத்திலும் கூட மும்மொழி கொள்கைக்கும் இந்தி திணிப்புக்கும் எதிராக பேசி வருகிறார் என்று தெரிவித்தார். மேலும் 3 முறை மத்திய அமைச்சர் பதவி தேடி வந்த போதும் அதை மறுத்தவர் வைகோ என்று தெரிவித்த அவர், அப்படிப்பட்ட தலைவருக்கு மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பு அளிக்காதது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் வைகோவிற்கு பதவி ஒரு பொருட்டல்ல, மக்கள் பணி எப்போதும் தொடரும் என்று தெரிவித்த துரை வைகோ, ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையேயுள்ள பிரச்சினை அவர்கள் கட்சி சார்ந்தது, அதற்கு தான் கருத்து கூறுவது நாகரிகமற்றது என்று தெரிவித்தார். பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலம் தமிழ்நாடு என கூறும் நயினார் நாகேந்திரன் கூறிய கருத்துக்கு பதிலளித்த துரை வைகோ, இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக உள்ள மாநிலம் தமிழ்நாடுதான் என்று பதில் கொடுத்தார். இந்தியாவிலேயே குறைஞ்ச அதாவது தமிழ்நாடு இருக்கு நடக்குதுன்னு சொல்லல, ஆனா மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் சம்பவங்கள் நடக்குது கம்மியானதா. குறிப்பா நம்முடைய நீங்க டெல்லி, பாம்பே, நீங்க மற்ற கல்கட்டா, பெங்களூர் போன்ற அந்த நகரங்களை காட்டிலும் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம் பெண்களுக்குங்கிறது அது இருக்காசி தரவுல சொல்றாங்க. ஆனா என்னன்னா பொதுவா சொல்றது அது இல்லைன்னு சொல்றது இருக்கவே செய்யணும். அதுக்கு இனியும் முழுமையா இனியும் கட்டுப்படுத்துறது குறைக்கிறதுக்கு முயற்சி காவல்துறை. வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு அன்புமணியால் மருத்துவ படுகொலை செய்யப்பட்டார் என்று மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் விஜிகே மணி பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்துள்ள நிலையில் வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் காடுவெட்டி ஜெயகுருவின் உறவினரும் மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனருமான விஜிகே மணிகண்டன் மயிலாடுதுறை அருகே வழுவூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாமகவை வழிநடத்தும் பக்குவமும் தலைமை பண்பும் அக்கட்சியை உருவாக்கிய மருத்துவர் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது. குறுகிய காலத்தில் அன்புமணி ராமதாஸ் பாமகவை கைப்பற்ற முயல்கிறார் என்று குற்றம் சாட்டினார். வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி ஜெயகுரு உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட போது அவர் வெளிநாடு சென்று மருத்துவ சிகிச்சை பெற முடியாமல் தடுத்து அவரை மருத்துவ கொலை செய்தவர் அன்புமணி ராமதாஸ் என்று சாட்டினார். மேலும் இதனை மருத்துவர் ராமதாஸை விரைவில் ஒப்புக்கொள்வார் என்று கூறினார். தனக்கு பாமகவை பிடிக்காது, இருந்தாலும் தான் மருத்துவர் ராமதாஸை ஆதரிக்கிறேன் என்று தெரிவித்தவர், மருத்துவர் ராமதாஸின் உயிருக்கு அன்புமணி அல்லது அன்புமணியின் மனைவியால் ஆபத்து உள்ளது என்று கூறினார். இது வரைக்கும் யாரும் சொல்லாத செய்தி சொல்றாங்க. காடுவெட்டி குரு எப்படி மருத்துவ கொலை செய்யப்பட்டாரோ அதே நிலைக்கு மருத்துவர் ஐயா தள்ளப்படுவார் வெகு விரைவில் சொன்னார். அந்த காலங்கள் ரொம்ப வெகு விரைவில் சொல்லியிருக்கார். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா மருத்துவர் அன்புமணியும் அன்புமணி பொண்டாட்டி சௌமியாவும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இருந்து செயல்படுத்துவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.